கர்மா கர்மா எங்கும் கர்மா எங்கும் கர்மா எதிலும் கர்மா எல்லாம் கர்மா. ரிலையன்ஸ் அம்பானி அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் இப்படி தான் கரிச்சு கொட்டினாங்க. அவர் இப்படி அநியாயம் பண்ணுறாரு, இப்படி சம்பாதிச்சார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி அநியாயம் பண்ணுறாரு. நிறைய கண்டெம்ட்ஸ் நிறைய எல்லாம் ஒரு யூடியூப்பில் மற்ற இதெல்லாம் நிறைய அவரை பற்றி நிறைய கண்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அநியாயம் பண்ணுறாரு, செல்வ செழிப்பில் ரொம்ப ஆடுறாரு, இவ்வளோ ஆடம்பரமாக பணம் தேவையா, இவ்வளோ செய்யணுமா பண்ணணுமா அப்படிங்கலாம் ரொம்ப பேர் போட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு நாள் நான் போஸ்டிங் போட்டேன், அப்படிலாம் சொல்லாதீங்க, ரிலையன்ஸ் அம்பானியை கரிச்சு கொட்டாதீங்க, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் பணத்தில் செலவு பண்ணுறாரு. உங்கள்கிட்டயே பணம் கேட்டார், நீங்களா பணம் கொடுத்தீங்க, நீங்களா பணத்தை கொடுத்தீங்க, இல்லை உங்களை மொய் போடுங்கன்னு கேட்டார், அவர் கூப்பிட்டாரா? அவர் இல்லை, அவர் ஏதோ சம்பாதிச்சாரு கொடுத்தாரு. அவர் வேணான்னா கூட பணம் வருது, அவர் வேணான்னா கூட பணம் வருது. அவருடைய மகனுக்கு கிஃப்ட் என்ன கொடுக்குறாங்க? ஹெலிகாப்டர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, 2000 ஏக்கர் லேண்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க, கோடியாக பணம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5000-10,000 கோடிக்கு அவருக்கு மொய் பணமே வந்திருக்கு, கொடுக்குறாங்க. அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதனால் வருது. நம்ம யாருக்கும் கொடுக்கல, அப்போ கொடுக்கலன்னா எப்படி வரும்? ஆனால் தயவு செஞ்சு அவர் நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க, அம்பானியை வாழ்த்துங்க, நீங்கள் யாரும் கரிச்சு கொட்டாதீங்க. நான் போஸ்டிங் போட்டேன், நான் போட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிது. ஒருத்தரை கண்டம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமோ உரிமையோ நமக்கு கிடையாது. அவங்க சம்பாரிச்சதோ அவங்க செலவு பண்ணுறாங்க. கொண்டை இருக்கிறவங்க முடிச்சுக்குவான்னு சொல்லுவாங்க லேடிஸு. கொண்டை இல்லைன்னா அப்படியே இருக்க வேண்டியதாங்க. முடி இருக்குது, கொண்டை இருக்கவங்க முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு நாம் பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ ஒரு வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ கடவுள் எல்லாமே கொடுத்து தான் இருக்கிறார். எல்லாமே 24 hours 365 days கொடுத்து தான் இருக்கார். ஆனால் கொடுக்குறத நாம் இப்படி வாங்கணும். ஆனால் நாம் இப்படி வாங்குறோமா? இப்படி வாங்குறது இல்லை, இப்படி கையை பிடிச்சிக்கிறோம், எங்கே நிற்கும் அது? நம்ம பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருக்கணும். அவர் கடவுள் கிரேஸ் கொடுத்து தான் இருக்கார். 24 hours 365 days கடவுள் அனுபவி தான் இருக்கார். ஆனால் நாம் வச்சு பிடிக்கிறதுலாம் சின்ன சொப்பு வச்சு பிடிக்கிறோம். அவர் பெரிய கடவுள் மாதிரி கொட்டுறாரு, நாம் சொப்பு வச்சு பிடிக்கும் சின்ன பாத்திரம். அந்த பாத்திரம் ஓட்டை பாத்திரம், ஓட்டை எல்லாம் ஓட்டை ஒழுகி போயிடும். அப்புறம் வரலையேன்னா எப்படி வரும்? நாம் நல்ல பாத்திரம் நல்லா கரெக்டாக ஓட்டை இல்லாத நல்லா அடிப்பாடிச்சு நல்லா பாத்திரம், பெரிய பாத்திரம் அண்டா பிடிச்சி போகணும். அண்டா பிடிக்கா சொப்பு தூக்கிட்டு போய் பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாரு கடவுள்னா என்ன பண்ண? நம்ம அண்டாவை தூக்கிட்டு போகணும், ஓட்டையெல்லாம் பாத்திரமா கொண்டு போகணும். எல்லாம் ஓட்டை அத்தையும் பொத்தல் பிடிச்சா அங்கே போதையும் மேலே வந்துட்டே கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். எங்கே வரும்? எங்கே நிற்கும்? நிற்கல. அப்புறம் கடவுள் கண் திறக்கல, கடவுள் கொடுக்கல, கடவுள் நமக்கு கொடுக்கல, கடவுள் நமக்கு கொடுக்கலன்னு கடவுள் குறை சொல்லிட்டு இருக்கோம். தப்பு கடவுள்கிட்ட கிடையாது, தப்பு நம்மக்கிட்ட மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். பண்ணுறதெல்லாம் அயோக்கிக்கணும். காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லா தப்பும் பண்ண வேண்டியது. அப்புறம் கடவுளே என்னை காப்பாற்றுனா எப்படி காப்பாற்றுவார்? அதுதான் பைபிளில் இயேசு பிரான் சொல்லுவார், உன்னுடைய எதிரியை நீ மன்னிக்காத போது நீ எங்கிட்ட என்னை மன்னிச்சிடுன்னா எப்படி மன்னிப்பேன்னு கேட்பார். அருமையான கோட்டு அது, கரெக்டாக. அதாவது நம்ம அடுத்தவங்கள மன்னிக்கணும், நாம் அடுத்தவங்கள மன்னிச்சு சரிப்பா அப்படி சொல்லி விட்டோம். அப்போ நாம் ஒருத்தரை மன்னிச்சா தான் நமக்கு இறைவன் மன்னிப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஊருக்கெல்லாம் ஒரு நாயம், நமக்கு மட்டும் ஒரு நாயம். ஊருக்கெல்லாம் இந்த சினிமாவில் காமெடியில் வரும் இல்லைங்களா, உனக்குன்னா தக்காளி சட்னி எனக்குன்னா ரத்தமா, அப்படி தானே சார்? உனக்குன்னா தக்காளி சட்னி எனக்குன்னா ரத்தம். அப்படி மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மருமக உடைச்சா பொண்ணு குடம். ஐயோ உடைச்சிட்டாரே மருமக, பொண்ணு குடம். மாமியார் உடைச்சா அது போ மண்ணு குடம், வான்னு வாங்கிக்கலாம் போ. ஸோ மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மருமக உடைச்சா பொண்ணு குடம். என் பொண்ணு பண்ணால் ரைட்டு, என் மருமக பண்ணால் தப்பு. இருக்கா? நிறைய ஃபேமிலிஸ் லேடிஸ்க்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். என் பொண்ணு பண்ணால் ரைட்டு, அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், சின்ன பொண்ணு, நான் பெற்ற பொண்ணு, ரைட்டு. அதே மருமக தான் ஐயோ இப்படி பண்ணிட்டாலே ஊரெல்லாம் நாய். ஸோ அப்போ மாமியாரை வேறு எப்படி பார்க்குறோம்? தன் மகளை அதை மட்டும் மகளாக பார்க்குறோம், இன்னொரு பொண்ணு அது மருமகளாக பார்க்குறோம். இந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த வேரியேஷன்ஸ் மாறணும். அப்பா அம்மா ஓகே, அந்த மாமனார் மாமியார்ன்றது நம்மை பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா, நம்மளை பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா. இதை நீங்கள் மட்டும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்கள், இது எப்படி மாறுது பாருங்கள். எந்த கோயிலுக்கு போவோன்னா எந்த அம்மனுக்கு போய் கூழ் ஊற்ற வேண்டாம், எந்த அம்மனுக்கு போய் பாவாடை சாத்த வேண்டாம், பூக்குடம், பால் குடம், மோர் குடம், தயிர் குடம் எதுவுமே எடுக்க வேண்டாம், மண் சோறு எதுவுமே சாப்பிட வேண்டாம். நம்ம உறவுகளை மன்னிக்க தெரியணும், நம்ம உறவுகளை மதிக்க தெரியணும், நம்ம கூட பிறந்தவங்கள மதிக்கணும்,
நம்ம பெற்றவங்கள மதிக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்கள மதிக்கணும். இந்த மதிப்பெல்லாம் நீங்கள் விட்டு என்ன சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஒருத்தர் தப்பு சொல்கிறோன்னும் போது, ஒருத்தர் குறை சொல்கிறோன்னும் போது, அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தவங்களை ஈஸியாக கை காட்டுறோம். இந்த பாரு உன்னால் தான், நீ தான், இதோ நீ தான், நீ தான் அப்படி சொல்லி நீ தான் கையை காட்டுறோம். ஒன்றே ஒன்று மட்டும் சிம்பிளாக, அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் நாம் அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்போன்னு பாருங்கள். ஒன்றும் பேச மாட்டோம், அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேறு அவங்க வேறு, அவங்க செய்கிறது தப்பு, நான் செய்கிற ரைட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கேயே நம்ம தப்பு பண்ணுறோம். நல்லா இதை மைண்டை வச்சுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலா, பட் இது லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், சொர்க்கமாக மாறும். நாம் கர்மா எனர்ஜிங்களை சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாமே தினமும் டெய்லி 2 hours கிளாஸ் நடத்துகிறோம். 5 to 7 இயர்லி மார்னிங், எவ்ரி மார்னிங் கிளாஸ் நடத்துகிறோம். அது யூடியூப்லேயும் லைவாக போடுறோம். யார் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம், ஆன்சர் பண்ணி கொடுக்குறோம். வாழ்க்கையை எப்படி வாழுதுன்னு சொல்கிறோம், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்கிறோம், என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், எதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். இவ்வளோ விஷயத்தெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதையும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு 48 நாளைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்கிறோம். 48 நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தெரியலன்னா என்ன காரணம் என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்கிறோம். இவ்வளோ சேலஞ்ச் பண்ணி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளை வாங்கிட்டு போகிறீங்க, அந்த பரிகாரம் செய்கிறீங்க, இந்த பரிகாரம் செய்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணாலும் கூட உங்கள் பிரச்சனைக்கு சால்வ் ஆகலை. என்ன காரணம் தெரியல, சாமிக்கிட்டேயும் கேட்க முடியாது. கேட்ட சாமி உங்களுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டார். கேட்ட கேள்விக்கு ஆன்சரும் வராது. நாமளாக குத்து மதிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டியதான், ஏதாவது ஒன்று செஞ்சுக்க வேண்டியதான். ஸோ என்ன சொல்ல வரோன்னா, எப்பயுமே மனுஷனாக மதிக்க பாருங்கள். அன்பால் தான் வெல்ல முடியும். அன்பை வெறுப்பாலையும் கோபத்தாலையும் வெல்ல முடியாது. நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ, நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். நம்மக்கிட்டேருந்து அன்பு போனால் அன்பு வரும், நம்மக்கிட்டேருந்து பாசம் போனால் பாசம் வரும். நம்மக்கிட்டேருந்து என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், கோதுமை வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் அரிசியை விதைக்கிறோம். அரிசியை விதைச்சா என்ன வரும்? அரிசி வச்சா என்ன வரும்? அரிசி வச்சா அரிசி தான் வரும். ஆனால் நான் கோதுமை தான் எதிர்பார்த்தேன், கோதுமை வர்றோம் இல்லையே, அரிசி வருதேன்றோம். அதான் பண்ணுறோம். நாம் ஏதாவது ஒரு காய் வேணும், அவரைக்காய் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் பீட்ரூட் விதைக்கிறோம். ஐயோ அவரைக்காய் வரலையே, பீட்ரூட் வருதேன்றோம். என்ன நமக்கு வேணுமோ அதை விதைக்கணும். வாட் யூ சோ வாட் யூ ரீட், பைபிளில் சொல்கிற விஷயம். நமக்கு என்ன வேணும், அன்பு வேணுமா, அப்போ அன்பை விதைக்கணும். ஆனால் வெறுப்பை விதைக்கிறோம், வெறுப்பு தான் வரும். அன்பை வச்சா தான் அன்பு வரும். நமக்கு என்ன வேணும், தென்னை வேணும், அப்போ தென்னஞ்செடியை நடணும். பனை மரத்தை நட்ட வேண்டியது. அப்புறம் பனை மரம் வருது, ஐயோ பனை மரம் வருது, இது நான் வைக்கலையே, தென்னை மரம் தானே வச்சேன், அது வரலையே, நான் வச்சது என்ன, அதானே வரும், அதானே வரும். பனை மரம் வேணால் பனை மரம் வைக்கணும், தென்னை மரம் வேணால் தென்னை மரம் வைக்கணும். வாழை மரம் வச்சா வாழை தான் வரும். நம்ம வாழை வச்சா ஐயோ நான் ஆப்பிள் வரும்னு நினச்சினே, வரலையே, நான் அது எப்படி வரும்? வச்சது என்னவோ அதான் வரும். விதை என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும். அப்போது நாம் தப்பாக விதைக்கிறோம், தப்பாக வருது. எதை வேணுமோ நாம் அதை விதைப்பதில்லை. அதை விதைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் இல்லை. குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே பாசிட்டிவாக வளர்த்தணும். இன்றைக்கி அதுவும் ரீசெண்டாக இப்போ பாஸ்ட் 20-25 இயர்ஸாக குழந்தைகளை நாம் விஷம் கொடுத்து வளர்த்துக்கின்றோம், ஸ்லோ பாய்சனை கொடுத்து வளர்த்துக்கின்றோம். ஆனால் எப்படி வளர்த்து நமக்கே தெரியல. செல்லம் கொடுக்குறோம், ஏன் குழந்தைன்னு நினச்சி செல்லம் கொடுத்து நாமளே குழந்தைகளை குட்டிச்சோறு ஆக்குகின்றோம். இப்போ இந்த தலைமுறையை எடுத்துக்கோங்க. இந்த தலைமுறைக்கு முன்ன தலைமுறையில் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் எப்படி பயந்து வாழ்ந்தாங்க, நாம் பெற்றோர்களுக்கு எப்படி வாழ்ந்தோன்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்க தலைமுறையில் இப்போ நீங்களாம் பெரியவங்க இருக்கீங்க, இந்த தலைமுறையில் உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்க பாருங்கள். அப்போது பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு பயந்து பிள்ளைகள் இருந்தாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பயந்து பெற்றவங்க பயப்படுறாங்க. இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க. இவங்க ஐயோ அந்த பிள்ளை இப்படி ஆகிடும், அந்த பிள்ளை இப்படி செய்யுது, இந்த பிள்ளை அப்படி செய்யுது. குழந்தைகளை நம்ம தப்பாக வளர்த்துறோம், வளர்க்க தெரியாமல் வளர்த்துறோம். அதெல்லாம் வளர்த்த பிறகு கடைசியில் ஒரு நாளைக்கு பூமராங்க நம்ம எஃபெக்ட் கொடுக்கும்போது ஐயோ நான் இப்படி எறும்பு கடிக்காமல் ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்துறேன், இந்த பிள்ளை என்னை இப்படி பண்ணுறானே அப்படி நம்ம எல்லாம் புலம்புறோம். முதியோர்களுக்கு போகிறோம், புடம்பி தில்றோம், அழுது வடிகிறோம். நாம் தான் தப்பாக வளர்த்துருக்கோம். உறவுகளை சரியாக சொல்லி வளர்த்தணும். உறவுகளை சரியாக வளர்த்த தெரிய மாட்டேங்குது. அன்பான உறவுகளை எப்படி வளர்த்துன்னு தெரியல. சொல்லும்போதே தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் யாரும் வந்தால் மதிக்கக்கூடாது.
அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தால் யாரும் மதிக்கக்கூடாது, அத்தைங்கெல்லாம் வந்தால் கிட்ட சேர்த்தக்கூடாது, சித்தப்பா சித்தியில் சேர்த்தக்கூடாது. இப்படி குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துறோம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. அதுங்க அப்படியா, ஓ அப்படியா அப்படியான்னு நாளைக்கு ஒரு காலத்து நமக்கே சோர்படம் வெளியே போனிடு. என்ன குழந்தைக்கு சொல்லி வளர்த்துறோமோ அதுதான். நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னா நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாதீங்க. ஐயோ உங்கள் சித்தப்பா இப்படி, உங்கள் பெரியப்பா இப்படி, உங்கள் அத்தை இப்படி, உங்கள் மாமா இப்படி, உங்கள் சித்தப்பா இப்படி, உங்கள் பெரியப்பா இப்படி தப்பாக சொல்லி வளர்த்துறோம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் வளர்த்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்க மைண்டை பதியுது. அந்த குழந்தைங்க மைண்டை பதிஞ்சுன்னா அது அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டாக போயிட்டு அது ஃபீட்பேக்காக திருப்பி அதை நமக்கு நாமளே ஒரு ஸ்டேஜில் ரிப்பீட் வைக்கிது. ஸோ குழந்தைகளை எப்படி வளர்த்துறது அப்படின்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி மீடியாவும் சினிமாவும் எல்லாம் தப்பாகவே சொல்லி கொடுக்குறாங்க. பணத்தை சம்பாதிக்கிற மிஷினாகவே வளர்த்துறோம். அவன் சின்ன வயசுலேருந்தே பணத்தை சம்பாதிக்கிற மிஷினாகவே வளர்த்துறோம். அவன் மோட்டிவே, அவன் நோக்கம் என்ன? நல்லா படிக்கணும், பெரிய ஆளாயிடணும், அமெரிக்கா போயிடணும், யுஎஸ், யூரோப்பா, ஆஸ்திரேலியா இப்படியே சொல்லிச்சு. அந்த அப்படி அப்படியே காட்டி அப்படியே வளர்த்தணும். அவன் அப்படியே வளர்த்து போயிடுறான். நாளைக்கு உடம்பு சரியில்லைனா கூட வரமாட்டேன், லீவ் கிடைக்கலன்றான். இறண்டே போயிட்டாங்க. அவனோட இல்லை நான் பணம் வேணாலும் பிறகு சரிமே நீங்களே பண்ணிக்கோங்கன்றான். என்ன பெற்று புட்டையை வளர்த்து என்ன அடக்கி என்ன பிரயோஜனம்? முதியோர் இல்லங்கள் நாட்டில் வளருது அப்படின்னா என்ன? நம்ம அந்தளவுக்கு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். முதியோர் இல்லங்கள் அதிகமாகுதுன்னா அது வளர்ச்சியை காட்டவில்லை, அது தோல்வியை காட்டுகிறது. நம்முடைய சமுதாய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பே பேசிக்காக ஆட்டம் கண்டுபோச்சு, பேசிக்காக ஆடுதுன்னு காட்டுகிறது. அடிப்படை வாழ்க்கை தத்துவமே போயிடுச்சின்னு அர்த்தம். பெற்று வளர்த்து ஆளாக்கி அவனை டெவலப்பாகி விட்டு முதியோரிடம் போய் சேர்ந்துக்கிறீங்க. அது என்ன இருக்குது? இது ஃபாரின் சிஸ்டம். பட் இங்கே அப்படி இல்லையே. தப்பாக வளர்த்து விட்டுரும், தப்பாக அவன் டெவலப் பண்ணி விட்டுரும். ஸோ குழந்தைகளை தீய பழக்கம், சரியான பழக்கத்தில் சரியான முறையில் நம்ம வளர்த்தலை. இன்றைக்கி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? அப்பா ஒரு பக்கம் சம்பாதிக்க போயிடுறாரு, அம்மா ஒரு பக்கம் சம்பாதிக்க போயிடுறாங்க, பணமே குறின்னு போயிடுறாங்க. பிள்ளைகளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. பிள்ளைகள் தவறான வழிகள் போய்கிறார். இன்றைக்கி சாதாரணமாக ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து காலேஜ் சில்ட்ரன்லேருந்து சாதாரணமாக புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, லிக்கர் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, போதைப்பொருள் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. சாதாரணமாக இது நடக்குது. இது வளர்ச்சியை காட்டுக்கிறதா வீழ்ச்சியை காட்டுக்கிறதா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க மீடியாவில், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரௌண்ட் 7th or 8th படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு டாஸ்மார்க்கில் வந்து லிக்கர்ஸ் வாங்கிட்டு லிக்கர் சாப்பிட்ருக்காங்க ஸ்கூலில். அநேகமாக 7th or 8th, மேக்ஸிமம் 9th படிப்பாங்க, அவ்வளோதான். எஸ்எல்சி கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? லிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து டாஸ்மார்க்லேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் எல்லோரும் சேர் சொல்லி சாப்பிட்றாங்க. பெண் குழந்தைகள், ஆண்களை விடுங்க, பெண் குழந்தைகளே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ அது என்ன சொசைட்டி? எப்படி போயிட்டுருக்கு? தப்பாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன? நம்முடைய கண்காணிப்பு சரியில்லை. பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்த்துக்கின்ற விதம் சரியில்லை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் 24 hours சினிமா பாட்டு, காதல் பாட்டு, லவ் பாட்டே போட்டுட்டு இருந்தால் அந்த படிக்கிறவங்க அந்த மனசில் அப்படியே தானே பதியும். ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போடலாமா அப்படின்னு பாட்டு அவன் கேட்டு அவன் மைண்டில் என்ன ஆகும்? ஓ அப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரிதான். அப்போ கல்யாணம் பண்ணி ஓடிடலாமா? எப்படி போனால் சரிதான், ரைட். அந்த மைண்டில் அப்படியே வருது. வர அப்படியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி ஓடிக்கிறாங்க. அப்புறம் ஐயோ என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சு, என் பொண்ணு இப்படி பண்ணிச்சு, பேத்தி இப்படி பண்ணி போச்சு, இந்த குழம்பிட்டுருக்கோம். இதான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நாம தானே வளர்க்குறோம். நம்ம வீட்டிலலாம் குரூப்பாக சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துக்கிறோமே, அது ரைட்டுன்னு சொல்கிறோமே, அது ரைட்டுன்னு கற்றுக் கொடுக்குறோமே, அது பார்த்துக்கிறோங்க, அது ரைட்டு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோமே, பார்த்துக்கலாமே. பாடல்கள் அந்த காலத்தில் எப்படிலாம் பாடல்கள் எழுதியிருக்கான், பழைய பாடல்கள்லாம் எடுத்து பாருங்கள், தத்துவம் இருக்கும். அந்த பாட்டை கேட்டு பாடம் கற்றுக்குவோம். அந்த காலத்து படங்கள்லாம் வந்து ஒரு லெசனை கற்றுக் கொடுப்பாங்க. அதனுடைய அல்டிமேட் தீம் என்ன இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து வந்து மக்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கருத்து இப்போ வர படங்கள் என்ன கருத்து சொல்ல முடியும் பார்க்கலாம். இப்போ படம் எடுத்து ஒரு 10 படம் எடுத்துங்க, இதனால் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாருங்கள். டெரரிசம், சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எல்லா ஹீரோவும் சிகரெட் பிடிக்கிறான், எல்லா ஹீரோவும் பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான் ஹீரோ. அப்போ பார்க்குற குழந்தைங்க நினைப்பாங்க, ஓஹோ அப்போ இந்த மாதிரி லிக்கர் சாப்பிட்றதான் சகஜம்தான் போடுறது. ஏன்னா ஹீரோவே சிகரெட் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு. அதை இவரும் கைக்கு தட்டி பார்க்குறாரு, 5000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோவும் போய் பார்க்குறாரு. இப்போ இது என்ன மைண்ட்ஸில் பதியும்? அப்போ வந்து டாஸ்மாக் லிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது தப்பில்லை போல இருக்குது அப்படின்னு பதிய வைக்கிறோம். நாமளே பதிய வைக்கிறாருக்கு ஒரு காரணமாக இருக்குது.
நாமளே காரணம். அப்போ தான் அடிக்க தான் செய்யும். என்னென்னலாம் செய்யக்கூடாது அத்தனையும் ஹீரோ செய்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் அவர் நடித்த காலத்தில் அவர் எந்த படத்துலையும் டெக்கர் சாப்பிட்ற மாதிரியோ சிகரெட் அடிக்கிற மாதிரியோ இல்லை. அன்னைக்கு கதாநாயகர்கள் நடித்தாங்க அப்படி. பட் இப்போ எல்லா படத்தையும் பாருங்கள், தண்ணி அடிக்கிறவர் ஹீரோ, எல்லா கட்டப்படக்கும் பண்ணுறவர் ஹீரோ. அப்போ படத்தை பார்க்குற அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே ஓ இதெல்லாம் பண்ணலாம் போலக்குது, இதெல்லாம் சரிதான் போலக்குது, இதெல்லாம் ரைட் தான் போலக்குது, அதை லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்வசாதாரணமாக பெண்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்துருச்சு. சர்வசாதாரணமாக பெண்கள் டாஸ்மாக்லையும் மற்ற மதுபானங்களையும் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு. சர்வசாதாரணமாக குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ கெட்ட பழக்கம் இல்லைன்னா என்னடா நீங்கள்லாம் இப்படியெல்லாம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சொசைட்டி போயிடுச்சு. இது எதை காட்டுகிறது? சமுதாயம் கீழே போயிட்டுருக்குன்னு காட்டுது, நம்ம மோசமாக போயிட்டுருக்குறோன்னு காட்டுது, கீழே போயிட்டுருக்கோன்னு காட்டுது. சார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? பெண்களை எடுத்துக்கோங்க. மாதவிலக்கு மிக முக்கியமான அம்சம். எனக்கு விவரம் தெரிஞ்சு பெண்கள் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதும் தெரியாது, மாதவிலக்கு ஆகிறதும் தெரியாது, மெனோபாஸ் ஆகிறதும் தெரியாது. சாதாரண நிகழ்வாக இருக்கும். பட் இன்றைக்கி எல்லாமே நோயாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் நோயாக கொண்டு, நீங்கள் 10 பெண்கள் எடுத்திங்கன்னா 10 பேரில் சத்தியமாக 8 பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சத்தியமாக இருக்கும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க, அது வேறு. பட் உள்ள லிஸ்ட் எடுத்தோம்னா கை வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, இடுப்பு வலி, உட்கார்ந்தா இல முடியல, எழுந்தால் உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, அவ்வளோ பிரச்சனை லிஸ்ட்டும் சொல்லுவாங்க. பார்க்க அழகாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உள்ள அத்தி பழத்தை புத்தா அத்தனையும் சொத்தன்னுவாங்க. உள்ள அவ்வளவும் நோய். என்ன காரணம்? சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, நம்முடைய லைஃப் சிஸ்டம் சரியில்லை, எல்லாமே மாறி மாறி போயிருக்குது. அப்போ என்னாகும்? பெண்களுக்கு மாதவிலக்குன்னு சர்வசாதாரணமான பிரச்சனையாக போயிடுச்சு. அதை 3ஆவது வேறு பிரிச்சுட்டாங்க. ப்ரீ மேன்சுரல், மென்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி கை கால் வலி, குடைச்சல் வலியெல்லாம் ஆரம்பிச்சிடும். மேன்சுரல், மென்சஸ் டைமில் 4-5 நாள் பிரச்சனை இருக்கும். போஸ்ட் மேன்சுரல், மென்சஸ் முடிஞ்ச பிறகு பிரச்சனையாக இருக்கும். இது இப்படியே மூட் ஸ்விங் நோயாக கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் போங்க, நம்ம ஆளுங்க நான் என் குழந்தையை சத்தாக வளர்த்துக்கிறேன், ஆரோக்கியமாக வளர்த்துக்கிறேன், அதெல்லாம் சிக்கனை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்க 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு, அவனுக்கு என்ன தெரியும்? இந்த வயசுலேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு அவன் லைஃப் எவ்வளோ நாள் இருக்குது. 5th படிக்கிறாங்க, 6th படிக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கு ஒரு மெசேஜ் எனக்கு, அந்த குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்குது, 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன் 5 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு உங்கள் பேத்தின்னு சொல்கிறீங்களே, ஃபுட் சிஸ்டமெல்லாம் எப்படி இருக்குது? இல்லை சார் நாங்கள்லாம் பிராமின் சார், நாங்கள் ஆர்த்தடாக்ஸாக சாப்பிட்றோம் சார், கரெக்டாக இருக்குது, நான்வெஜ்லாம் சாப்பிட்றேன் சார். ரைட், ஓகே. அவங்க போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்தாக்க அந்த பொண்ணுடைய அப்பா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு, இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாரு. அந்த சாப்பிட்டா அப்பாவும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, மொபைலில் அனுப்புகிறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு எல்லா நோயும் தான் வரும். அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு டாக்டர், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அப்படி போயிட்டுருப்பாங்க. 7 குழந்தை 8 குழந்தை பெற்ற காலம் போய், 4 குழந்தை பெற்றது போய், 3 பெற்றது போய், இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிட்டுருக்காங்க. 8 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், தேர்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், 4th அட்டம்ப்ட் ஜெயிச்சிட்டாங்க. குழந்தை வந்துச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம். நாம் இருவர் நமக்கு மூவர். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு மூவர் இருந்தால், நாம் 2 பேர் நமக்கு 3 பேர் இருந்தால் போதும். அது போன பிறகு அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், எனக்கு பிறகு தெரிஞ்சு பார்த்துக்கேன், சிவப்பு முக்கோணம், நாம் இருவர் நமக்கு இருவர், ரைட். ஓகே. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுவும் கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லைனாலும் இல்லை. அந்த மாதிரி போயிடுச்சு சிஸ்டம். அப்போது தீய பழக்கங்கள் அதிகமாக ஆண்கள்கிட்டையும் சரி பெண்கள்கிட்டையும் சரி. சர்வசாதாரணமாக ஆண்களுக்கு நாங்கள் பெண்கள் இழைத்தவர்கள் அல்ல, ஆண்களுக்கு நாங்கள் பெண்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை எல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. காப்பி டீ யாரும் குடிக்க மாட்டாங்க. இப்போ ஆம்பளை ஈக்குவலாக இவங்களும் காப்பி டீ குடிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு குப்புன்னு ரைட் இன்ஜின் மாதிரி ஊதி தள்ளுறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல, லிக்கர் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் உடம்பு போய் நோயாக தான் வரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் அது ஒரு நோய். வெள்ளைப்படுதுன்றது ஒரு நோய். உங்கள் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே போச்சுன்னா என்ன எஃபெக்ட் வரும்? ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் உடம்புலேருந்து ஒரு சொட்டு வெள்ளை ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுச்சுன்னா அதை அப்படியே 80ஆல் பெருக்குங்க. 80 சொட்டு ரத்தமும் உடம்புல குறையுதுன்னு அர்த்தம். ஒரு சொட்டு ஒயிட் வெளியில் வந்தால் 80 சொட்டு ரத்தம்
உங்கள் உடம்புல குறையுதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ வெள்ளைப்படுதோ அவ்வளவு பர்சன்டேஜ் உங்கள் உடம்புல ரத்தம் குறையுது, வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த ஊட்டம் சாப்பாடு இருக்கான்னா இல்லை. அப்போ நிறைய பிரச்சனை ஒன்று போய் பிரச்சனை வரும். போயிட்டு சர்ஜி நோயே கிடையாதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் டிவியில் நிறைய பிராண்டெல்லாம் வருது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட். அது நம்ம பப்ளிக்கில் பேர் சொல்லக்கூடாது. அந்த பிராண்டெல்லாம் வச்சாலே எல்லா நோய்களும் வரும். சாதாரணமாக பெண்கள் வந்து நான் அடிக்கடி நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், சாதாரண காட்டன் கிளாத் யூஸ் பண்ணால் போதும். சாதாரண காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பாருங்கள், மென்சஸ் டைமில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல அந்த நாட்கள் இனிமையான நாட்களாக இருக்கும். கஷ்டமான நாட்களாக இருக்காது, துன்பமான நாட்களாக இருக்காது. ஆனால் துணியை தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி டிவியில் டிஃப்ரெண்ட்டாக ஆடு வர்றது, அதை பார்த்து வச்சு யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் வரும். பிசிஓடி, ஓவேரியன் சிஸ்ட்டு, இந்த வால் திக்காகி போச்சு, அந்த வால் திக்காகி போச்சு, ஓவர் ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குது. இது எல்லாமே எப்படி எடுத்துக்கணுன்னா, பெண்களோட சம்மந்தப்பட்டவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் அம்மா, அப்பா, தாய், தங்கை, மருமகள், மாமியார் எல்லாமே பெண்களுடைய தொடர்பு இல்லாமல் நம்ம யாரும் இல்லை. அத்தனை பேரும் இன்றைக்கி மென்சஸ் ப்ராப்ளம் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, 99% ஆஃப் த லேடிஸ். ஆனால் என்ன காரணம் தெரியல, மருந்து சாப்பிட்டா சரியாகுது, அப்புறம் திருப்பி வர மாட்டேங்குது. 3 மாதத்துக்கு ஒரு மென்சஸ் போகுது, 4 மாதத்துக்கு போகணும், இல்லை போனால் போயிட்டே இருக்குது, கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. இதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனைகளை, குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி கருத்தரிப்பு மையம்னு எங்கேயுமே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் படித்த போது சென்னையில் 2 தான் இருந்தது, 2 தான் இருந்தது. கருத்தரிப்பு மையம் 2 தான் இருந்தது. இப்போ ஒரு ஊருக்கு ஒரு 10 கருத்தரிப்பு மையம் இருக்குது. இப்போ எதை காட்டுகிறது? வளர்ச்சியை காட்டுகிறதா? இல்லை. சாதாரணமாக இயற்கையாக போகிற போக்கில் குழந்தை பெற்றுக்கிறது கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். நான் இது வளர்ச்சியா? இல்லை. ரொம்ப பின்னோக்கி போயிட்டுருக்கு, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, தப்பாக போயிட்டுருக்கு. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி, 20 லட்சம் ட்ரை பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணி குழந்தைய பெற்றுக்கிறோம். இதெல்லாம் என்ன? உணவு முறை சரியில்லை, தீய பழக்கங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய தப்பு பண்ணுறோம். காலையில் படுக்கிறதுலேருந்து, காலையில் எழுதுறதுலேருந்து நைட் படுக்கிறதுக்கு நிறைய தப்புகள் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம், எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம கர்மா இன்ஜினியரிங்கில் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். டெய்லி கிளாஸ் எடுக்கிறோம். டெய்லி மார்னிங் 5 to 7, ஏர்லி மார்னிங் 5 to 7 ரெகுலராக டெய்லி கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம், நிறைய விஷயங்கள் வரும். அது வந்து நம்ம யூடியூப்பில் லைவாக எப்பயுமே இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தா ரொம்ப நல்லது. அப்படி பார்க்க முடியலன்னா மற்ற டைமில் பாருங்கள், அது உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களை பார்த்து அந்த 48 நாளில் நீங்கள் முன்னேற்றத்தை நல்லா பார்த்தீங்கன்னா 48 நாளில் நல்ல பாசிட்டிவான முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்போது உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நல்ல செல்வ செழிப்பு வரணும், நல்ல பண வசதி இருக்கணும். நல்ல பணம் இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க. பணம் கண்டிப்பாக வேணும். அப்போது பணத்தை பார்த்து கடவுளை எப்படி கவனிக்கிறது? இல்லை கடவுளை பார்த்துட்டு பணம் இருக்குன்னா, கடவுள் வந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை. பணம் இருக்கணும், பணம் எல்லாருக்கும் இருக்கணும், நல்ல நிறைவாக இருக்கணும். பணம் நிறைய பேருக்கு எல்லாம் வசதியாக இருக்கணும், சேம்பரமாக இருக்கணும். யாரும் கடன்லாம் அவசியப்படக்கூடாது, கஷ்டம் படக்கூடாது. பணம் நல்ல தாராளமாக எல்லாருக்கும் சேவையாக இருக்கணும். பணத்துக்கு மேலே அன்பான உறவுகள் இருக்கணும். ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறோன்னா வீட்டில் வாங்க உட்காருங்கன்னு அன்பாக பார்க்குற மனைவி இருக்கணும். நீங்கள் வெளில போயிட்டு வரீங்களா, வீட்டில் கணவன் இருந்தாருன்னா வாமா எப்படிமா இருக்கே, ஆஃபீஸ் டியூட்டியே கஷ்டமா, வாமா உட்காருமா, உங்களை ஆறுதான் சொல்ல மாட்டோம். நீங்கள் வல்லுன்னு அவங்க வல்லுன்னா 2 பேரும் மாறி சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த கணவனுக்கு ஏற்ற மனைவிக்கு ஏற்ற கணவனுமாக நம்ம வாழணும்னா விட்டு கொடுத்து வாழணும். கணவன் மனைவி வாழ்க்கைன்றது இரட்டை மாட்டு வண்டி மாதிரி, 2 மாட்டு வண்டி. ஒரு மாடு முன்னே ஈட்டாலும் ஒரு மாடு பின்னே ஈட்டாலும் வண்டி ஊர் போய் சேராது. இப்படியே ஈட்டிலே இருக்க வேண்டியதான். அந்த 2 மாடும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ்டாக வண்டி இழுக்கும்போது தான் அந்த இல்லற வாழ்க்கைன்ற வண்டியை 2 பேரும் இழுக்கும்போது தான் சமமாக வரும். இங்கே ஈகோ இருக்கக்கூடாது. நான் தான் கணவன், நான் பெரிய ஆள், இல்லை நான் தான் மனைவி, நான் சொல்ல மாதிரி தான் கேட்கணும். எங்கே இந்த ஈகோ இருக்கோ அந்த ஃபேமிலி உருப்படி ஆகாது. அது ஒரு வழியாக தான் இருக்கும். நிம்மதியே இருக்காது, அமைதி இருக்காது, சாந்தம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து அன்பாக வாடுங்க. இப்போ எல்லாம் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி பண்ண முடியும்? கர்மா கிளீவிங் மெடிசன்ஸ் நாம் கொடுக்குறோம். அந்த கர்மா கிளீவிங் மெடிசன்ஸ் அப்படின்றது வந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே டூத் ப்ரஷ் பண்ணிவிட்டு
ஆர்டினரி வாட்டர் ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த பீல்ஸை வாயில் போட்டு சப்பி சாப்பிடணும். சாதாரண மாத்திரை சப்பி சாப்பிடணும். அதை நீங்கள் சப்பி சாப்பிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே போதும். இப்போ பண்ணால் என்ன நடக்கும்னா, எதையெல்லாம் நீங்கள் மாற்றினா நல்லா இருப்பீங்களோ, எதையெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நீங்கள் நல்லா இருப்பீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுசரித்தா நல்லா இருப்பீங்களோ, அது மாதிரிலாம் உங்கள் மைண்டை மாற்றி விட்டுடும். நீங்களும் மாறுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாறுவாங்க. அன்பை கொடுத்து பாருங்கள், அன்பு உங்களுக்கு வரும். எதை கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி வரும். தீய பழக்கங்கள் நிறைய இருக்குது நம்ம லைஃப்பில். காலையிலேருந்து நைட் வரைக்கும் தீய பழக்கங்கள், இது கெட்டதுன்னு தெரியாமே நம்ம நிறைய பண்ணிட்டுருக்கோம். நம்ம தப்புன்னு தெரியாமல் தப்பு நிறைய பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே நம்ம அந்த கர்மா என்விங் கிளாஸில் அந்த கர்மாற்ற சிகிச்சை வைப்பில் தினமும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, சாந்தி, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அமைதி, நிம்மதி, சாந்தி, சந்தோஷம் தவிர வேறு எதுவுமே இருக்காது. கடவுள் மனிதனை சந்தோஷமாக தான் வாழணும்னு நினைக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ நாம் லைஃப்பில் இருக்கிறோம், அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை நாமளே இருக்கிறோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம். நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா சார்? நினைக்கிறோமா? எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாருமே நினைக்கிறோம். அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காராகட்டும், எல்லாரும் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அப்போ நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டு நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளை படைத்த கடவுள் நமக்கு அப்பா மாதிரி இருக்கிறவர் நாம் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் நினைப்பாரா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நினைக்கவே மாட்டார். நாம் எப்படி சாதாரண மனிதர்கள் நாமளே நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம டெடிகேட் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி கடவுள் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம நல்லா இருக்கிறதா தான் எல்லாமே பண்ணுறாரு, கொடுக்குறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. பட் அவர் கொடுக்குற அருளை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அதனால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக செஞ்சு நாம் நம்முடைய கடவுளை மதிக்காமல் இருக்கின்றோம். அதனால் நம்ம கஷ்டப்படுகின்றோம். நாம் படுகின்ற துன்பங்களுக்கு, நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கு நாம் மட்டுமே தான் காரணம், வேறு யாருமே காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோம். கடவுள் வழிபாடு நமக்கு நன்மைகளை தரும்னா, கடவுளை நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க, நீங்கள் கும்பிட்ட மாதிரி ஏன் இது வரைக்கும் நடக்கலை? நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்களே கேளுங்க. நாம் இது வரைக்கும் கடவுளை கும்பிட்டுருக்கோம், கடவுள் நமக்கு செய்யலை, ஏன் செய்யலை? கேள்வி கேட்டால் ஆன்சர் இல்லை. ஆரோக்கியம் நமது பிறப்புரிவை. நோயோடு தான் வாழணும்னு அமைப்பு எல்லாம் கிடையாது. ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக இறக்க முடியும். நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஐசிசியில் அட்மிட் ஆகி செலவு பண்ணி அப்புறம் டெட் பாடியாக தான் வீட்டுக்கு வரணும்னு கட்டாயமெல்லாம் கிடையவே கிடையாது. தெரியாமல் நாம் பண்ணுறோம். ஆரோக்கியமாக இருந்து நம்ம பூமியில் பிறக்கும் போதே இந்த டேட்டில் இறக்க போகிறோன்னு ஒரு டேட் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த டேட்டில் நம்ம கரெக்டாக இறந்து ஓகே பாயின்னு சொல்லிடணும். இந்த பூமிக்கு நாம் வரோம், இந்த பூமியில் வாழ்கிறோம். அப்போ போகும்போது அந்த வீட்டு சாவியை ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். இந்த பூமியை பாடியில் நம்ம வரோம், இந்த பாடியை நம்ம திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். படைச்சவர் கேட்குறாரு, இந்த உடம்பு நான் கொடுத்தேன் கொடு, நாம் கொடுக்க மாட்டேன்றோம். தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். ஸோ மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும், நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். ஆஸ்பத்திரிக்காக, மருத்துவத்துக்காக, வைத்தியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுகின்ற காசு எல்லாமே நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு, அதை யாருக்குமே நீங்கள் கொடுக்கல. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட இந்த பணத்தை எடுக்கிறார். பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, நான் சொல்லலை, பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தில், நேர்மையான தர்மமான முறையில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் 33% தர்மம் செய்ய வேண்டும், 33% தர்மம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னுடைய வகுப்புகளை அதை பார்த்தீங்க, வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏன் கடவுள் சொல்கிறாருன்னு உங்களுக்கு இருக்கும். அந்த 33% நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல. அந்த 30% கொடுக்கலன்னா அது கண்டிப்பாக நம்மகிட்ட வசூல் பண்ணிடுவார். அது வேறு மாதிரி நம்மகிட்ட வசூல் பண்ணுவார். அதை எப்படி வசூல் பண்ணுவார்னு அவர் டெக்னிக் வச்சுருக்காரு. நாம் அவரை ஏமாற்றணும்னா அவர் நம்மக்கிட்ட கரெக்டாக ஏமாற்றி எடுத்துருவார். ஸோ ஆஸ்பத்திரிக்காக செலவு பண்ண ஒரு பைசாவும் நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நான் அந்த கர்மா இன்ஜினியரிங் கிளாஸில் வரவங்களுக்கு ரெகுலராக எவ்ரி மந்த் அட்டண்டன்ஸ் போட சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் என்ன செலவு பண்ணுறீங்க, மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன செலவாகுன்னு கணக்கு எழுதுங்க. அதில் அகத்திய 2 செலவுகளை பிரிக்கிறார். சுப செலவு, அசுப செலவு 2 பிரிக்கிறார். அந்த சுப செலவு, அசுப செலவு நாம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி அதை 3 பிரிக்கிறோம். சுப செலவு, மத்தியம செலவு, அசுப செலவு 3 பிரிக்கிறோம்.
இந்த சுப செலவுன்றது ஓகே, நல்லது. மற்ற செலவுன்றது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், அது கூட ஓகே. அசுப செலவுன்னு ஒன்று இருக்கும். இந்த அசுப செலவு அப்படின்றது வந்து நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அந்த காசை நம்ம கொடுக்கல, அந்த அசுப செலவு நமக்கு உருவாக்கி கடவுள் நம்மக்கிட்ட காசை எடுத்துடுறாரு. இந்த அசுப செலவில் என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆகி செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற காசு, அப்புறம் யாருக்கோ கொடுத்து திரும்ப வராத போன காசு, திருடு போன காசு, தொலைஞ்சு போன காசு, லாஸ் ஆகிற காசு, இதெல்லாம் அசுப செலவு. ஹாஸ்பிட்டலுக்கு, மெடிக்கல் ஸ்டோருக்கு, மெடிக்கல் பில்லு, டெஸ்டிங் சென்ட்ரு, இது எல்லாமே அசுப செலவு. ஒரு மாதம் நீங்கள் பார்க்கணும், இந்த மாதம் எவ்வளோ அசுப செலவு ஆகியிருக்குன்னு பார்க்கணும். அந்த அசுப செலவு வராத மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்கன்னு சொல்லுவேன். ஒரு மாதமும் கணக்கு போட்டு தமிழ் மாதம் 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு கணக்கு எழுதுங்க. அந்த கணக்கில் அசுப்பு செலவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த அசுப்பு செலவு வராத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அசுப்பு செலவுன்னு வரக்கூடாது, ஒரு பைசா கூட வரக்கூடாது, ஒரு பைசா கூட வரக்கூடாது. அந்த அசுப்பு செலவுன்னு உள்ளே வராமல் இருந்தால் அப்போ நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாது, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி டீல் பண்ணணும், எப்படி டீல் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நாம் அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் என்கின்ற அந்த இறையாற்றல் சிகிச்சையில் நாம் கர்ம ஆற்றல் சிகிச்சையில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். சாதாரணமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு புதுசாக திடீர்னு வந்து இன்றைக்கி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியலாம், கொஞ்சம் புரியாமலும் இருக்கலாம். அந்த வகுப்புகள் அட்டன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பொக்கிஷமாக கொட்டி கொட்டி கொடுக்குறோம். அதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் என்றும் 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 என்றைக்குமே வந்து மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கும். கடவுளுடைய நோக்கம் அதுவே. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி அனைவரும் சந்தோஷமாகவே வாழ முடியும், சந்தோஷமாக வாழலாம், அனைவருக்கும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். கஷ்டப்படுகின்றோம் என்றால் நம்முடைய அறியாமையினால் நாம் கஷ்டப்பட்டுக்கின்றோம், நம்முடைய தெரியாமையினால் நாம் கஷ்டப்பட்டுக்கின்றோம், நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்வினால் கஷ்டப்படுகின்றோம் அப்படின்ட்டு நாம் புரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் இருக்கும், தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும், கொஞ்சம் அறகுறையாக புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படியே நீங்கள் அப்படியே உள்வாங்கி பாருங்கள். அந்த கிளாஸை பற்றி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெரியும். அதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் என்றும் என்றும் சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி, வணக்கம்.